بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم دخل المسجد فدخل رجل فسلم على النبي عليه السلام فرد وقال ارجع فصلي فإنك لم تصلي فرجع يصلي كما صلى ثم جاء فسلم على النبي عليه الصلاة والسلام فقال ارجع فصلي فإنك لم تصلي ثلاثا فقال والذي بعثك بالحق ما أحسن غيره فعلمني فقال إذا قمت إلى الصلاة فكبر ثم اقرأ ما تيسر معك من القرآن ثم اركع حتى تطمئن راكعا ثم ارفع حتى تعتدل قائما ثم اسجد حتى تطمئن ساجدا ثم ارفع حتى تطمئن جالسا وافعل ذلك في صلاتك كلها. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, இன்று எமது இந்த அமர்விலே தொழுகையின் தன்மை சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி சஹீஹுல் புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியிலே நுழைந்தபோது நபிகளாருடைய நுழைதலை தொடர்ந்து இன்னொரு மனிதரும் பள்ளியில் நுழைந்து அவர் தொழுதார். தொழுதவருடைய தொழுகை நபிகளார் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். தொழுது முடிந்த பிறகு நபிகளார் மீது சலாம் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சலாம் சொல்லிவிட்டு திரும்பச் சென்று தொழுவீராக, ஏனெனில் நீர் முறையாக தொழவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை திரும்பி சென்று முன்பு போன்று தொழுதுவிட்டு வந்து மீண்டும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். இவ்வாறு 3 சந்தர்ப்பங்களிலே அவர் திரும்ப தொழுத போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரை திரும்பி சென்று தொழும்படி பணித்திருக்கிறார்கள். அந்த நீண்டதொரு ஹதீஸிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர் நபிகளிடத்தில் கேட்டார், சத்தியமாக உங்களை அனுப்பியவன் மீது ஆணையாக இதைவிட அழகாக எனக்கு தொழத் தெரியாது, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதலில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், தொழுவதற்கு முன்னால் தொழுகைக்காக ஒது செய்வது கட்டாயம் என்பதையும், ஒது செய்ய வேண்டிய முறைப்படி ஒதுவை பூர்ணப்படுத்தி ஒது செய்வது அவசியம் என்கிறதை வலியுறுத்தியதற்கு பிறகு இரண்டாவதாக சொன்னார்கள், உஜூப் இஸ்திக்பால் கிபிலா ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது கட்டாயம் என்று நபிகளார் வலியுறுத்தினார்கள். அதற்கு பின்னால் உஜூப் தக்பீரத்துல் இஹ்ராம், முதல் தக்பீர் கூறுவது கட்டாயம், அது அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கொண்டதாகவே இருக்க வேண்டும். இப்போ கப்பீர் என்று குறிப்பிட்டிருப்பதனால அல்லாஹ் அக்பரை தவிர வேறு வார்த்தைகள் அல்லாஹ் அஜல், அல்லாஹ் ஆலம் என்று சொன்னால் லம் சிஹ, தொழுகை சிஹத்தாகாது. ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தஃப்திஹு ஸலாத பி தக்பீர், தக்பீரை கொண்டுதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பார்கள் செய்து வந்திருக்கிறது. ஆகவே அதன்படிக்கு ஹதீஸை வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது துவாவுல் இஸ்திஃப்தாஹ் லா அஜிபு, இஸ்திஃப்தாஹுடைய ஆரம்ப பிரார்த்தனை தக்பீர் கட்டியதும் ஓதுகின்ற பிரார்த்தனை லா அஜிபு, கடமையாகாது, வாஜிபாக இருந்திருக்குமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏவியிருப்பார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், உஜூப் கிராஅத் மா தயஸ்ஸர் குர்ஆன், குர்ஆனின் உமக்கு தெரிந்தவற்றை நீங்கள் ஓதுங்கள் சொன்னார்கள். தொழுகையிலே குர்ஆன் ஓதுவது கட்டாயம், ருக்குன் ஃபர்ல். குறிப்பாக ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரிந்த ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாயம்.
ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேறொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், இக்ரா பி உம்மில் குர்ஆன், உம்முல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவீராக, அதற்கு பின்னால் வேறொரு சூறாவை ஓதுவீராக சொன்னார்கள். ஆகவே குர்ஆன் ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ருக்கு வல் கியாம் மின்ஹு, ருக்குவிலிருந்து எழும்புவது, இஅ்திதாலுக்கு வருவது, சுஜூதுக்கு செல்வது, சுஜூதிலே அமைதி பெறுவது, இப்படியான காரியங்கள் எல்லாம் கடமையாகும். சுஜூது 2 விடத்தம் செய்ய வேண்டும். அதுவும் தொழுகையுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ளது. அது அன்றி தொழுகை சிகத்தாகாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே தவறிழைத்த அந்த மனிதருக்கு நபிகளார் அவைகளை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். நபிகளாருடைய அந்த ஏவல் உஜூபு மீது அறிவித்து கொண்டிருக்கிறது. இஃப்அல் தாலிக ஃபி ஸலாத்தி குல்லிஹா, அதை நீங்கள் உங்களுடைய அனைத்து ரக்காத்துக்களிலும் செய்வீராக என்று நபிகளார் வலியுறுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையிலே உஜூபு துமஅனீனத்தி ஃபி ஹாதில் அர்கான் குல்லிஹா, மேற்கூறப்பட்ட தொழுகையுடைய கடமைகளிலே அமைதியை பேணுவது, அமைதியை நிலைகொள்வது அவசியமாகும் என்ற கருத்தை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பச் சென்று நீங்கள் தொழுங்கள், நிச்சயமாக நீங்கள் தொழவில்லை என்று தொழுகை மீட்டும்படி நபிகளார் ஏவியிருக்கின்றார்கள். ஒன்று அவர் தெரியாமல் செய்திருக்கலாம், அல்லது தொழுகையிலே துமானீனத்து சொல்லக்கூடிய அமைதி அடைவதை அவர் விட்டுவிட்டிருக்கலாம். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, இஜ்மா உஸ்-ஸஹாபா அலா உஜூப் அஸ்-சுகூன் வ துமானீனத்து ஃபி ஸலாத், தொழுகையிலே அமைதி அடைவது, ஒவ்வொரு ருக்குன்களிலும் அமைதி அடைவது கட்டாயம் என்பதிலே உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார் என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல மேற்கூறப்பட்ட அர்க்கான்களை ஹதீஸிலே கூறப்பட்ட அமைப்பிலே ஒழுங்கு பிரகாரமாக தரத்தீபாக செய்வதும் கட்டாயமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுடைய தொடரிலே சும்ம என்று பின்பு என்று குறிப்பிட்டிருப்பதனால தரத்தீப் கட்டாயமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வடிவிலே தான் நாம் எமது இந்த தொழுகையை தொழ வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு பார்த்தீர்களோ அதே போல் நீங்கள் தொழுது வாருங்கள். நபிகளார் எவ்வாறு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ, மிம்பரில் ஏறி எவ்வாறு தொழுது காண்பித்தார்களோ, இந்த தொழுகையிலே தவறிழைத்த சஹாபிக்கு நபிகளார் எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வடிவமைப்பிலே நாம் தொழுவது எங்கள் மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.